அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் சற்று முன்னர் நீதிமன்றத்தில் முன்னிலை. பாரிய பொருளாதார நெருக்கடியில் இலங்கை. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல். யாழில் பற்றைக்காடொன்றில் சிக்கிய பொருள். பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பம் கோரல். அவதானமாக செயற்படவும் பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மத்திய மலைநாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை. இலங்கையில் மருந்து பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். வெளியான எச்சரிக்கை. நுவரெலியாவில் கனமழை. 35 வீடுகள் முற்றாக சேதம். மக்கள் அவதி. மத்திய கிழக்கு போர். மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலையில் அதிரடி மாற்றம். ஹோர்முஸை கடக்க முயன்ற வர்த்தக கப்பல் மீது ஈரான் அதிரடி தாக்குதல். இலங்கைக்கு நகர்வெடுத்த இந்திய போர்க்கப்பல். தொடர்வன விரிவான செய்திகள். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு துறையின் அதிகாரிகளால் பலத்த பாதுகாப்புடன் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான புலனாய்வு வழக்கில் சுரேஷ் சாலேவை 3வது சந்தேக நபராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் பெயரிட்டுள்ளது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலே இன்று 22ஆம் தேதியன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு அமைய இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமார முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை திசை திருப்பியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே மற்றும் மேலும் 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபரான சுரேஷ் சாலே தற்போது 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். அதே நேரத்தில் இந்த வழக்கில் உள்ள மற்ற 2 சந்தேக நபர்களும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை வெளிப்புற அதிர்ச்சிகள் மிக மோசமாக குறைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் திணைக்களத்தின் பொருளியல் பேராசிரியரான பிரியங்கா துணசிங்க இந்த தகவலை பகிர்ந்துள்ளார். அதன்படி 2026இல் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி விகிதமானது 2025இல் பதிவு செய்யப்பட்ட வளர்ச்சியை விட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற தென்னிலங்கை ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் பேராசிரியர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் சுமார் 30% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சமீபத்திய தரவுகள் குறிப்பிடுவதாக பேராசிரியர் துணசிங்க குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் உள்ள பற்றைக்காடொன்றில் கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. கொடிகாமம் பகுதியில் உள்ள பற்றைக்காடொன்றில் சந்தேகத்திற்கிடமான பொதிகள் காணப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பொதிகளை மீட்டு சோதனையிட்டுள்ளனர். இதன்போது பொதிக்குள் சுமார் 9 கிலோகிராம் கஞ்சா காணப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட கஞ்சா பொதிகளை போலீஸ் நிலையம் எடுத்து சென்ற போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் முடிவுகளின் அடிப்படையில் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் கோரும் பணி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் கோரவுள்ளது. இந்த விண்ணப்பங்கள் 3 வாரங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றும் விண்ணப்ப கையேடு விரைவில் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பிரதி தலைவர் பேராசிரியர் வசந்தலியனகே தெரிவித்துள்ளார். விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பதாரர்களுக்கு 3 வார கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை எரிபொருள் தட்டுப்பாடு, போக்குவரத்து சிரமங்கள் காரணமாக விரிவுரைகளை இணைய வழியில் நடத்துமாறு துணைவேந்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் பல பகுதிகளுக்கு பலத்த மின்னல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய, தெற்கு, ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்கள்,
மற்றும் அம்பாறை, குருநாகல் மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மலைநாட்டில் நிலவிய வறட்சியினை தொடர்ந்து கடந்த சில தினங்களாக மாலை வேளையில் கடும் மழை பெய்து வருகின்றது. நேற்று 21ஆம் திகதி மாலை டிகோயா ஃபோர்டைஸ் பகுதியில் பெய்த கடும் மழையினால் ஃபோர்டைஸ் ஆறு பெருக்கெடுத்து அப்பகுதி வெள்ளக்காடானது. இதனால் கொணகல பிரிவில் உள்ள சுமார் 56க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வெள்ள நீரினால் பாதிப்புக்குள்ளாகின. வெள்ளம் காரணமாக ஃபோர்டைஸ் வீதி வெள்ளத்தில் சுமார் 6-7 அடி மூழ்கியதனால் பொது போக்குவரத்து பல மணித்தியாலங்கள் துண்டிக்கப்பட்டன. இதனால் ஃபோர்டைஸ் மன்ராசி ஊடாக அக்கரப்பத்தனை டயகம செல்லும் போது மக்கள் பல மணித்தியாலங்கள் வெள்ளம் வழிந்தோடும் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. குறித்த பகுதி மழை பெய்யும் போதெல்லாம் வெள்ள நீரால் அடிக்கடி பாதிக்கப்படுவதாகவும் இதனால் தங்களது வீடுகள் மற்றும் உடைமைகள் சேதமடைவதாகவும் இது குறித்து பலருக்கு அறிவித்த போதிலும் இதற்கு முறையான தீர்வு ஒன்றினை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றும், எனவே இதற்கு நிரந்தர தீர்வாக அவற்றினை அகலப்படுத்துமாறு அப்பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் மருந்து விநியோக சங்கிலியில் அதிகரித்து வரும் அழுத்தம் காரணமாக அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை தடையின்றி அணுகுவதை உறுதி செய்யும் நாட்டின் திறன் பாதிக்கப்படக்கூடும் என இலங்கை மருந்து தொழில்துறை சம்மேளனம் எச்சரித்துள்ளது. இந்த மருந்து பற்றாக்குறை நெருக்கடியை தடுப்பதற்கு அரசாங்கம் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்மேளனம் அழைப்பு விடுத்துள்ளது. உடனடி மற்றும் நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் தனியார் மற்றும் பொது சுகாதார துறைகளில் அதிகரித்து வரும் தட்டுப்பாட்டை இலங்கை எதிர்கொள்ளக்கூடும் என்றும் இது நோயாளிகள், மருத்துவமனைகள் மற்றும் முழு சுகாதார கட்டமைப்பையும் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக எரிபொருள் விலைகள் சுமார் 38%, சரக்கு கட்டணங்கள் 40%க்கு அதிகமாகவும் உயர்ந்துள்ளன. அத்துடன் மருந்து மூலப்பொருட்களின் உலகளாவிய விலைகள் சில சந்தர்ப்பங்களில் 70% வரை அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கையின் ரூபா பெறுமதி வீழ்ச்சியடைந்தமை இறக்குமதியின் செலவை கணிசமாக உயர்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழை காரணமாக பல பகுதிகளில் ஆறுகள் பெருக்கெடுத்து வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பல குடும்பங்களின் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. அக்கரப்பத்தனை பிரதேசத்தில் நேற்று மாலை பெய்த இடியுடன் கூடிய கனமழை காரணமாக டொரிங்டன் பகுதியில் உள்ள ஆறு பெருக்கெடுத்ததால் அக்கரப்பத்தனை ஆட்லோ தோட்டத்தில் 75 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை வீடுகளில் இருந்த உடைகள், பாடசாலை மாணவர்களின் சீருடை, கற்றல் உபகரணங்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் வீட்டில் உள்ள பெறுமதியான பொருட்கள் நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அப்பகுதியில் இருந்த விவசாய நிலங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியதால் விளைச்சலில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை நாகவத்தை தோட்டத்தில் கடும் மழை காரணமாக அப்பகுதியில் உள்ள ஆறுகளும் பெருக்கெடுத்ததால் 10 வீடுகள் நீரினால் மூழ்கியுள்ளன. மத்திய கிழக்கு போர் பதற்றங்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை இன்று வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. சர்வதேச சந்தை நிலவரங்களின்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 89.39 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. அதேவேளை பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 98.32 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதற்கமைய இயற்கை எரிவாயுவின் விலையும் இன்று சரிவடைந்து புதிய விலை 2.68 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. உலகளாவிய பொருளாதாரம் மந்த நிலை மற்றும் எரிசக்தி கையிருப்பு தொடர்பான காரணிகளால் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹோர்மோஸ் நீரிணையை கடக்க முயன்ற வர்த்தக கப்பல் மீது ஈரானிய ஆயுதப்படைகளின் உயர்மட்ட பிரிவான IRGC தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. IRGC விடுத்த எச்சரிக்கைகளை மீறி குறித்த கப்பல் பயணத்தை மேற்கொண்டதால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக IRGCயை மேற்கோள் காட்டி ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பில் வெளியாகின்ற அறிக்கையில் மீண்டும் மீண்டும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை புறக்கணித்த ஒரு கொள்கலன் மீது ஈரான் ராணுவம் கடல்சார் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS நிரீக்ஷாக் எனும் போர்க்கப்பல் நேற்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு இணங்க முறைப்படி வரவேற்றுள்ளனர். இந்த கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து கலப்பு வாயு முக்குளிப்பு பயிற்சி எனும் விசேட கூட்டு பயிற்சியில் ஈடுபடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் இரு நாட்டு கடற்படைகளின் முக்குளிப்பு பிரிவுகளுக்கு இடையே அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் அவர்களின் தொழில்முறை திறன்களை மேம்படுத்தவும் வாய்ப்பு ஏற்படும் என இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. ஒத்துழைப்பையும் மேம்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு சுமூகமான நிகழ்வுகளில் கப்பல் ஊழியர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அத்துடன் நாட்டின் முக்கிய கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கும் அவர்கள் விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆழ்கடல் முக்குளிப்பு ஆதரவு கப்பல் வகையை சேர்ந்த INS நிரீக்ஷாக் கப்பலின் கட்டளை அதிகாரியாக ஷைலேஷ் குமார் தியாகி என்பவர் கடமையாற்றுவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.